ஊரில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா அந்த கார்டு சொல்கிறது தான். பவுலர் சொல்லணுமா இல்லை அம்பையர் நம்ம கிட்ட கேட்பாரா? முதல்ல ஒரு பவுலர் பால் போட வரான் அப்படின்னா அப்போ பவுலர் வந்து அம்பையர் கிட்ட கார்டு சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு அம்பையரோட வேலை என்னன்னா பவுலர் வராரா, எந்த எண்ட்லேருந்து போட போறீங்க, நீங்க என்ன ஸ்டைலில் பால் போட போறீங்க அப்படிங்கிறத கேட்பாரு. கேட்டு அதை பேட்டருக்கு சொல்ல வேண்டியது அம்பையரோட கடமை. ஸோ இந்த ஸ்பெல் கண்டினியூ ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர் வந்து அம்பையர்கிட்ட கார்டு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவரு கேட்டு வாங்கி பேட்டர்கிட்ட சொல்லுவார் ஒவ்வொரு தடவையும். எப்போ பவுலர் கார்டு சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஓவர் த விக்கெட்லேருந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஓவர் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஓவர்லேயே நீங்கள் வந்து நான் ரவுண்ட் த விக்கெட்லேருந்து போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர் உங்ககிட்ட கேட்கலனாலும் ஒருவேளை அம்பையரே மறக்கலாம். நீங்கள் அம்பையர்கிட்ட சொல்லணும் நான் ஓவர் த விக்கெட்லேருந்து ரவுண்ட் த விக்கெட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒருவேளை சொல்லாமல் போயிட்டு நீங்கள் பாட்டு ரவுண்ட் த விக்கெட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பையர் நோ பால் கொடுத்துருவாரு, இது ஃப்ரீ ஹிட்டில் போய் முடியும். ஸோ ஒரு ஸ்பெல் போட்டு முடிச்சிட்டிங்களா, போட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அம்பையர்கிட்ட சொல்லலாம் சேம் வே அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை சேம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அம்பையர் பேட்டர்கிட்ட சொல்லுவார். புரிஞ்சுதுங்களா? ஊரில் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்களா, நிறைய பேர் நீங்கள் அம்பையராக நிற்பீங்க. பவுலர் வந்து சொல்லட்டும் நான் நிற்கிறேன், அது என் வேலை இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அம்பையராக நிற்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு வேலை. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் எக்கச்சக்கமான ரூல்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு.